Hello friends, welcome to Hoopart collection. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வால் எம்ப்ராய்டரி ஹூப்பாட் தான் பார்க்க போறோம். இந்த வால் எம்ப்ராய்டரி ஹூப்பாட் பாத்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட்ல வந்து பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிசைனை வந்து சூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பின்ட்ரெஸ்ட்ல எப்படி நம்மளுக்கான டிசைனை வந்து சர்ச் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க எந்த டிசைன் வந்து மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அந்த டிசைன் வந்து நம்ம பின்ட்ரெஸ்ட்ல வந்து சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படிதான் வந்து நான் இது ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டக் கேன்வாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பை பண்ணேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ட்ரேஸ் எடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். மதீனால இருக்கிற அல் மஸ்ஜித் அண்ட் நவாபிங்கிற ஒரு மசூதி தான் இது. பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மசூதி. ஓகே, நான் ட்ரேஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நம்பர் 7 சைஸ் ஃப்ரேம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரேம் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 கலரில் சில்க் த்ரெட் இருக்கு. ஸோ இன்னும் ஒயிட் கலருக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டே நான் எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்து சில்க் த்ரெட் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டபுள் லேயராக பண்ணிட்டு தான் நான் நீடில் வந்து போட போகிறேன். ஸோ இதை டபுள் லேயர் பண்ணிட்டு அண்ட் அகெயின் இதையும் வந்து டபுள் லேயர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி 4 லேயர் பண்ணி தான் வந்து நான் நீடில் வந்து போட போகிறேன். ஸோ போட்டுட்டு ரெண்டாக சேர்த்து கீழே வந்து நாட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 8 லேயர் சில்க் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராடாக போட முடியும், கொஞ்சம் ஈஸியாகவும் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாட்டின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஸ்டிச்சுமே யூஸ் பண்ணல, வெறும் சாட்டின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சில்க் த்ரெட்ல நம்ம எம்ப்ராய்டரி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்க விழுந்துட்டே இருக்கும். அது மட்டும் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து போட்டிருக்கனால ஒரு லேயர் வந்து கீழே போயிடும், ஒரு லேயர் வந்து மேலே போகாமல் இருக்கும். ஸோ எல்லா த்ரெட்டும் ஈவனாக கரெக்டாக நம்ம பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக இப்போ நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன்.
ஸோ இதில் இருக்க விண்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலரில் வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற டிசைனுக்கெல்லாம் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இதுக்கு மட்டும் நான் கோல்டன் கலரில் வந்து லாங் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். நான் சின்ன சைஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்லேயே வந்துட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.